மக்கள் நீதி மய்யம் கட்சியோட 8வது ஆண்டு துவக்க விழா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடந்துச்சு. கட்சித் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கட்சி கொடி ஏற்றி பேசினார். நான் தோற்றுப்போன அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தோல்விக்கு காரணமாக நான் நினைக்கிறது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்திருக்கணும். அப்போதைக்கு வர தவறுனது தான் எனக்கான தோல்வின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தால் நான் இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளும் இடமும் வேறு இருந்திருக்கும். காலம் யாரை அனலாக்க வேண்டுமோ அவர்களை அனலாக்கும். எனக்கு எந்த அளவுக்கு காந்தியை பிடிக்குமோ அதே அளவுக்கு பெரியாரையும் பிடிக்கும். பெரியாரே காந்தியோட சிஷ்யன்தான். என்னோட சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தவங்க நிறைய பேர். ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறுன்னு பேசினார். இன்று நாங்கள் வளர்த்த குழந்தைக்கு 8 வயது. இந்த ஆண்டு எங்கள் குரல் நாடாளுமன்றத்தில் கேட்கும். அடுத்த ஆண்டு உங்கள் குரல் சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கும். புதிய கல்விக் கொள்கையை பற்றி பேசும்போது தமிழர்கள் ஒரு மொழிக்காக தங்களோட உயிரை இழந்திருக்காங்க. அந்த விஷயங்களோட விளையாடாதீங்க. தமிழர்கள் தங்களுக்கு என்ன மொழி தேவை என்பதை அறிந்தவர்கள். அவர்களுக்கு எந்த மொழி தேவை என்பதை தேர்ந்தெடுக்கும் அறிவு உள்ளதுன்னு பேசினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னோட ஆதரவாளர்கள் தீவிரமாக வேலை செய்யணும்னு வலியுறுத்தினார்.